திஸ் இஸ் வெங்கட்.com. ரெண்டு மெசேஜ் இந்த வீடியோவில். ஒன்று, நான் ஏன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எங்கள் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்பான்சர்ஷிப் காசு கொடுக்கணும்னு கொடுத்தாலுமே எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை நான் ஏன் அவாய்ட் பண்ணுறேன், ஏன் நான் பயப்படுறேன் அந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மெசேஜ் சொல்லிடுறேன். அது காரணம் ஏன்னா நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணுறேன், அதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனினா நீங்கள் அதில் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லாட்டி இட் குட் பி நீங்கள் அதில் இன்சூரன்ஸ் வாங்கலாம், இல்லாட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசனுக்கு ஃபினான்ஷியல் டொமைனில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிங்கிறோம். ஸோ நீங்களும் ஏன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில ஃபின்டெக் கம்பெனி, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி வந்து அவங்களுடைய ரெவன்யூ மாடலே வித்தியாசமாக இருக்கும். கேரண்டி ரிட்டர்ன்பாங்க, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மை நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஃபோக்கஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வெப்சைட்ஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் வென் யூ ஆர் ஆக்சஸிங் தட். ஓகே, இந்த கதை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்கன்னா என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, எனிவே டிஸ்க்ளைமர் படிச்சலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, இந்த ஃபின்டெக் கம்பெனி பேர் வந்து க்ரோபிட்டல். இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜெய்ப்பூர் பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி மாதிரி இருந்திருக்கு. இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல்னா, உங்களை மாதிரி நம்மள மாதிரி நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்துட்டு காசு வாங்கிக்கிறது. 1 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 5000, 50 லட்சம், 1 கோடின்னு வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நிறைய பேர் மிஸ்லீட் ஆகிட்டாங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, அக்ரிகல்ச்சரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுதான் ஃப்யூச்சரு. அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேக்ஸே வராது அதோட ரிட்டர்ன்ஸில். 15% இதுதான் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 15% கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தேர் லோகோ. சரிங்களா? இது என்ன ஆயிடுச்சுன்னா, இதான் இங்கே பாருங்க, இப்போ கூட அந்த லிங்க்டின்ல இருக்குது. வித் செட் ஆஃப் க்ளோபிட்டல்ங்கிறவன் அந்த ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம், இவன் இன்னொரு ரெஜிஸ்டர் கம்பெனி வச்சிருக்கான். இந்த மாதிரி 4 ரெஜிஸ்டர் கம்பெனி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் இந்த வாங்குற காசை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பக்கம் லேண்ட் அக்வயர் பண்ணுறாங்க, இல்லாட்டி லீஸ் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு, அதில் 4000 பேர் வேலை செய்ய வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் இங்கே பாருங்க, தேஸ்கா கல்ச்சர், அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரிலாம் விளம்பரப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே ஒரு இன்னசென்ட் ஒரு யூடியூபர்கிட்ட போய் நீங்களோட ப்ரொமோட் பண்ணுங்க, நாங்கள் காசு தரோம்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அதை பார்த்து தான் 5000 கஸ்டமர்ஸோடைய இப்போ செபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பேரண்ட்ஸ், அவங்க பையன் வந்து 10ஆம் கிளாஸில் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். சரி, அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் அவனை காலேஜ் சேர்க்கணும், 2 இல்லாட்டி இல்லை பேச்சுலர்ஸ் இங்கே படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாட்டு படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்க ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்ச 39 லட்சத்தை, இதில் தான் நான் சொல்கிறது, ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன நிறைய பார்த்துருக்காங்க. பயங்கரமாக அந்த சேல்ஸில், அதாவது இந்த க்ரோபிட்டலில் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக 15% வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், 15% அஷ்யூர்டு ரிட்டர்னு, அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுனால அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்த சேர்த்து 39 லட்சத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒருத்தங்களுடைய கதை. இந்த மாதிரி 5000 ஒருத்தன் 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், ஒருத்தன் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், ஒருத்தன் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இந்த ஒருத்தங்களோட கதையே எனக்கு ஏன் ஷாக்கிங்காக இருக்குன்னா, செபி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட் வந்ததுனால எந்த காசும் இங்கேயும் மூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செபி கன்சிடரும் பண்ணுறோங்கிறாங்க. அவங்க வந்து அப்பீல் பண்ணாங்கன்னா, ஏன்னா ப்ராப்ளி நிறைய பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, அக்ரிகல்ச்சரில். அதனால பார்க்கலாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வந்து தே வில் அப்பீல். அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹேவிங் செட் தட், பட் நவ் மணி இஸ் ஃப்ரீஸ்ட். இவங்களோட 40 லட்சத்துக்கு ரிட்டர்னும் வராது, 45 ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ நவ் தே ஆர் வெரி வெரி சேட். இதில் இருந்து நான் வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த கதையை வந்துட்டு, ஏன்னா நான் டைட்டில்லாம் ஹெட்ல மீன் வீடியோ டைட்டிலில் ஏன் நான் க்ரூபிட்டல்னு போடலன்னா, இது ஒரு சின்ன கதை தான், இது முடிஞ்சு போன கதை. இனிமேலுமே பாருங்க, தீஸ் ஆர் த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அபவுட் தட் க்ரோபிட்டல். செபி வந்து இதெல்லாம் பார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீடியாலையும் போட்டிருந்த இது. ஓகே, இனிமேலுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதுக்கு அது இன்சூரன்ஸ் வாங்கலாம், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு வைசிராக்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட
$250 million மேலே ஹேக் பண்ணிட்டு போயிட்டாங்கிறாங்க. Crypto is again very risky. I don't know what will happen to that founder. He lost his sleep, அவ்வளோதான் சொல்ல முடியும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறது வேறு. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி வச்சுட்டு அப்படியே அழகாக சைன் அப் பண்ணி உங்களுக்கு பார்க்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபவுண்டிங் டீம் அவங்க நல்லவங்களா இல்லையா, அவங்கள இத்திக்கலா, இந்த கேபிட்டல் பொறுத்த வரையும் ஃபவுண்டிங் டீமே சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம அதை கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஐ ஃபீல் லைக் அவங்க ப்ராசஸே எங்கேயாவது காசை வாங்கி மாற்றி விடலாங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஃபவுண்டிங் டீம் நல்லா இருந்தாலும் எம்ப்ளாயீஸ், ஒவ்வொரு எம்ப்ளாயும் எத்திக்கலாக நடந்துக்கணும். ஓகேவா? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற எனக்கே கிட்டத்தட்ட எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலேயும் முழு நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எம்ப்ளாயி நல்லவங்களா இருப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம சூழ்நிலைக்கு அந்த அண்டர் ரேட்டை ஒழுங்காக அந்த கிளைம் அப்ரூவ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தேர். ஹேவிங் செட் தட், 2-3 வீடியோங்க அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பேரே என்னுடைய அதாவது அந்த பேர் சொல்ல வரும்ல, 26 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட 3 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய பேரையே பேரில் டைட்டிலில் நான் வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எம்ப்ளாயி அவ்வளோ அன்னத்திக்கலாக அவங்க கிளைண்ட்ஸை சீட் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் போய் அது ஒன்றும் பண்ண முடியாது. சீட் பண்ணிருக்கேன். அதனால தான் என்னோட ப்ரீமியம் பிராண்டில் இன்வெஸ்ட் வாங்கணுங்கிறது. எகெயின் அப்படியே இப்போ இந்த க்ரோ பற்றி தப்பு சொல்கிறாங்க, ஜீரோ பற்றி தப்பு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் டெக்னாலஜி இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் whatever இஷ்யூனால தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஹவ் பீன் கேன்சல்ட். நான் புதுசாக ஸ்டோரி படிக்கல. ஹேவிங் செட் தட், ஆனால் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப பெருமையாக டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரெகுலர் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பண்ணுங்க. பட் உங்களால் அஃபோர்ட் பண்ணணும்னா 15 இயர்ஸில் பே பண்ணி முடிங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. தே டோன்ட் நோ நாளைக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகலை, நீங்களும் அதை கெவிக்கல, அதுக்கப்புறம் அந்த 15 days கிரேஸ் பீரியட் முடிஞ்சு 30 day கிரேஸ் பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு அப்போ நீங்கள் கெவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. நான் எழுதி வேணா தரேன். நான் வந்து 500 வருஷம் நான் ப்ரீமியம் கட்டுவேன், மாதம் 10 ரூபா கட்டுவேன்னு கூட கட்டிக்குவாங்க. பட் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபின்டெக் பிளாட்ஃபார்மில் டெக் இஷ்யூஸ் வந்துச்சுனாலும் நம்மளை தான் ப்ளேம் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் ஐ கேன் டெல் யூ. ஸோ திஸ் ஆர் த ரீசன். அப்புறம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போல்லாம் ரொம்ப நான் பயப்பட ஆரம்பிச்சது காரணம், எனக்கு வர கதைகளே இப்படி தான். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ போட்டேன், இது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்குடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்காங்க கேட்கணும், எல்லா கொஸ்டின்ஸும் கேட்கணும். என்னோட கிளைண்ட் கன்சல்டிங் பண்ணுறாங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம் அப்படின்றவன் நான். தட் இஸ் வை ஒர்க்கிங் கன்சல்டிங் ஃபீம் ஆன். ஏன்னா அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எதையாவது சீக்கிரம் வாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் வந்து இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், அதுக்கு வந்து கேரண்டீடாக கிடைக்குங்கிற மாதிரிலாம் அதில் போட்டு ப்ரமோட் பண்ணாங்க, 13-14% மாதிரின்ட்டு. அந்த ஃபின்டெக் கம்பெனியோட நானாக அவங்கெல்லாம் எதுவும் ஸ்பான்சர் பண்ணல, நானாக அதோட வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இவென்ச்சுவலி த கம்பெனி இஸ் நாட் டேக்கிங் மச் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்புறம் இந்த ரீசன்ட் பாஸ்ட் ஒரு 6 மாதம் முன்னாடி அதை நானாக போட்டேன், நானாக டெலீட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நிறைய வியூஸ்லாம் வந்துச்சு, என்னோட வியூலாம் கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தால் அந்த இதுக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு. எனக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தங்க நம்ம பாட்டு யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டு அவங்க போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நாளைக்கு வந்து அதில் ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் எனிவே நான் பண்ணுற லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வீடியோவே வந்துட்டு அதனால தான் டிஸ்க்ளைமரில் வந்துட்டு அவ்வளோ தூரம் நான் போடுறேன். என்னோட வீடியோ பார்த்து, என்னோட யூடியூப் ஹெட்டர்லேயே வந்துட்டு வீடியோ பார்த்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏமாந்தவங்களோட நிறைய நான் இந்த ஏமாந்துக்கிட்டு வந்து பேசுறது, எதையாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண அது காசு வரலங்கிறது. இதனால தான் இந்த டிஸ்க்ளைமரில் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணுது. என் வீடியோவை பார்த்துட்டு என் வார்த்தையை கேட்டு என் வெப்சைட் கண்டென்ட்டை பார்த்து எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னசென்ட்டாக எதையோ ஒன்று பண்ணிட்டு மொழின்னு முழிக்கிறாங்க. பட் எனிவே ஃபார் சம் ரீசன் என்னோட கூகுள் இஸ் நாட் கிவிங் மீ ஆட்ஸ் அக்கௌண்ட். அதுலேயே என்னால் ஏர்ன் பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன என்கிட்ட இல்லைன்னா, என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது நான் கன்சல்டிங் ஃபீன் கேட்கறதுனால. அதனால என்னோட பிஸ்னஸும் கம்மியாக தான் இருக்கும். சம் பீப்புள் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் மீ. அதனால எனக்கும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனியை அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கொஞ்சம் பயப்படுறேன். எதுக்கு அவங்ககிட்டலாம் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு எவ்வளோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஐ கம் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி. அதனால நான் பயந்ததுனால நான் ஒதுங்கிக்கிட்டேன். ஹேவிங் செட் தட், என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, கொஞ்சம் பெங்களூரு, அந்த கன்னடம் பேசுகிறாங்க, ஆந்திரா பேசுகிறவங்க, அப்பப்போ கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி பட் எனிவே தமிழ்ஸ் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு, அவ்வளோதான்.
போதும். இது வந்து ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீன்னு வாங்குறேன். அவங்களுக்கு புடிச்சிருந்தா தான் இதையும் இப்பல்லாம் வீடியோ உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சா பண்ணுங்க. இல்லாட்டி வேல்யூ இருக்குன்னு தோணலன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லிர்றது. எதுக்கு போய் மத்தவங்கள தொந்தரவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பீப்பிள் ஹேவ் பீன் வெரி கைண்ட் டூ மீ. அதுவும் கன்சல்டிங் ஃபீன்னு பே பண்ணிட்டு இந்த டெர்ம் இன்சூரன்ஸ்லாம் பர்ச்சேஸ் ப்ராசஸ்லாம் வரும்போது ரொம்ப கோஆப்பரேட் பண்றாங்க. ஒரு 20 டேஸ் டைமா இருந்தாலும் பொறுமையா இருக்கிறாங்க. நானும் ஸோ தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. ஸோ அதனால ஐ எம் ஓகே வித் திஸ். ரொம்ப டெஸ்பரேட்டா எனக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஃபினான்ஷியல் டொமைன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால ஐ எம் ஹேப்பி ஐ எம் கன்டென்ட். ஓ 2 பேரும் ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் தமிழ்நாடு எனக்கு லீவ் விட்டுரும். அதுவும் ஓகே தான். எங்க அம்மா கூட பேசாம படுத்து தூங்கிருவேன் மத்தியானம்லாம். இந்த கிண்டர் கார்டன்ல பசங்கலாம் படுத்து தூங்குவாங்கல்ல அந்த மாரி. போதும். திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. ரொம்ப நாளும் இந்த ஃபீல்ட்ல தமிழ் மக்கள வந்து கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டு நச்சக்கூடாதுன்னு தோண ஆரம்பிச்சுருச்சு எனக்கு. இன்னைக்கு கூட ஒரு கிளையண்ட் எப்படி பல கோடி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டாரு. இல்லைங்க, ஐ எம் நாட் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் பிசினஸ். ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஆனால் நானும் இதை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட இன்னைக்கு ஐ திங்க் இஸ் அ முஸ்லீம் கை மொட்டை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் இது. என்னோட குலதெய்வம் கோயிலில் போய் நான் மொட்டை போடுறேன். இது வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் அந்த மேக்ஸ் லைஃப் வீடியோ வந்து டெலீட் பண்ணதுக்கு கோவம் வந்து அப்படி போட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரேண்டம் கால் நிறைய வந்துச்சு, நான் டெலீட் பண்ணியிருந்தேன். எனிவே ஹேவிங் செட் தட், நல்லா இருங்க. எப்போவுமே ஆன்லைனில் இன்க்ளூடிங் மீ எதையுமே நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க, எந்த பிளாட்ஃபார்மையும் நம்பாதீங்க. உதாரணம் சொல்கிறேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு எம் என்ன சொல்கிறது, மெனி பீப்புள் ஏன் கன்சல்டிங் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு மேபி தே டோன்ட் ட்ரஸ்ட் மீ. ஸோ நம்பிக்கைங்கிறது வந்து யார் யார் மேலே வைக்கணும்னு தோணுதோ அவங்க மேலே நம்பிக்கை வைங்க. யாருமே முழுசாக நம்பாதீங்க. எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸையும் முழுசாக நம்பாதீங்க. தட் இஸ் த ஒன்லி மெசேஜ் ஐ வாண்ட் டு டெல் யூ. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கீமில் போய் அத்தனை காசையும் போடுற வேலையை வச்சுக்காதீங்க. ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர் கன்சல்டிங் பண்ணாரு. ஒரே ஸ்கீமில் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. ஐ எம் கம்ப்ளீட்லி எகென்ஸ்ட் இட். அது தப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.